நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய அன்புக்கு முன்னாடி நான் எப்போதுமே தலை வணங்குவேன். நம்மளுடைய கம்பெனி லீலா குரூப் நாளைக்கு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம். சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஈரோட்டில் இருந்து ஓசூர் வரைக்கும், சேலத்தில் இருந்து காட்பாடி வரைக்கும் இந்த சிவில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறோம். பிரபல ஜெர்மன் கம்பெனியான எப்கோனில் இருந்து லீலா குரூப்புக்கு சப்கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அரசியல்வாதிகளின் இடையூறுகளையும் மற்ற பிரச்சனைகளையும் மீறி தான் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இந்த கம்பெனியுடைய பேரும் புகழையை அனுசரித்து எதிர்காலத்தில் நமக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் 4 எழுத்து படிக்க ஸ்கூலுக்கு போன காலத்தில் குடும்ப வறுமையால் கோயம்புத்தூர்லேயும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டில் கூலி வேலைக்கு போனவன் தான் நான். அங்கே சும தூக்கி காய்கறி வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு பொட்டி கடை வச்சவன் தான் நான். அங்கே இருந்து ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். படிக்கவோ எழுதவோ தெரியாதனால தான் எல்லாம் தெரிஞ்சால் படித்த ஒரு ஆளை நான் கூட வச்சுக்கிட்டேன். அது வேற யாரும் இல்லை, இந்த கணபதி தான். கணபதி கணக்கு எழுதுனா அது கரெக்டாக இருக்கும், லட்சுமி கடாச்சமாக இருக்கும். கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்காரு. என்னடா, உங்கள் எல்லாருடைய அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நான் போயிட்டு வரேன். நானும் வரலான்னு இருந்தேன் மங்களாபுரத்துக்கு. அங்கே மேனேஜர் சிவராம இருக்கான்ல. டே, இங்கே நீ இல்லைனா அன்பு தனியாகிட வேண்டாம். அதுவும் சரிதான். அவனை அனாவசியமாக வம்பு சண்டைக்கு போக வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு வாரத்தில் வந்துடுவேன். நீ போய் அவனுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு போ. என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு நீ போகும்போது ஒரு சேஷ்டை பண்ணுவியே, அது பண்ணலையே நீ பார்த்தேன். இல்லையே. இல்லைல்ல. சிவனா? இந்த கான்ட்ராக்ட் விஷயத்திலையும் என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல? எப்போதுமே நான் மதிக்கிற பாரத மோட்டார்ஸ் கோபி அண்ணன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கறதான் எனக்கு ஆசை. அதுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். பண்ணிருக்கீங்க, நிறையவே பண்ணிருக்கீங்க. சிவா, என் மகன் அன்பு மாதிரி தான் உன்னை நான் நினைக்கிறேன். அதனால ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் நான் உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம். கம்பெனி பணத்தில் தண்ணி அடிச்சாரு, சீட்டு விளையாடினாரு, குதிரை பந்தயம்னு பைத்தியம் பிடிச்சு பின்னாலேயே ஓடினாரு. இப்படி எல்லா சொத்தையும் அழிச்சவரு உங்க அப்பா. ஒரு காலத்துல எனக்கு உதவி செஞ்ச அந்த பெரிய மனுஷனோட நிலைமைய பார்த்து பயந்து மனசு வருத்தப்பட்டு புத்தி சொன்னேன், கெஞ்சி கேட்டேன். எங்க கேட்டாரு? அப்படின்னு நீங்க யாரை வேணாலும் நம்ப வைக்கலாம், ஆனா சாகுற வரைக்கும் நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க ஒரு பயங்கரமான சதிகாரன். எங்க அப்பாவோட கோடிக்கணக்கான சொத்து இப்போ உங்ககிட்ட இருக்கு. சிவா, நாளைக்கு நீங்க கையெழுத்து போட இருக்கிற அந்த ரயில்வே கான்ட்ராக்டுக்காக நானும் முயற்சி செஞ்சேன். அதையும் தட்டி பறிச்சிட்டீங்க, அதுவும் எங்க பணத்தை வச்சு. நான் சத்திய வழியில தான் நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்கு. நீ நல்ல வழியில போறதா இருந்தா சொல், என் கூட வா, என் கூட வச்சுக்கிறேன், என் புள்ள மாதிரி. உங்க ஆதரவுல எனக்கு தேவையில்லை. இந்த லீலா குரூப்பை அடியோட அழிச்சு காட்டுறேன். தம்பி, தெய்வத்தோட கணக்கு புத்தகத்துல எல்லாருடைய கணக்கு இருக்கு. தெரிய வேண்டிய நேரத்துல அந்த ஆண்டவன் உனக்கு தெரிய வைக்கும். எல்லாத்தையும் அடிச்சு கொல்லுங்கடா. ஐயா, ஏழைங்க ஏதோ கொஞ்சம் பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க ஐயா. இங்க இருக்கிறதுல பாதி பேர் போறான்றாங்க. உனக்கு என்னடா? சிவானந்தா கை நிறைய பணம் கொடுத்துருக்காரு. நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து அன்பு முதலாளியும் அவங்க அப்பாவும் இந்த இடத்த தானமா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். காசு வாங்கியாச்சுல, போக வேண்டியதானே. நாங்கெல்லாம் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ, இதைத்தானே நன்றி கட்டத்தனம் வாங்க. உன் சம்சாரம் பிரசவ வழியில இருக்கும்போது எந்த டாக்டருமே உன் பொண்டாட்டிய கண்டுக்கல. அந்த நேரத்துல அன்பு அண்ணன் வந்து தானே உன் பொண்டாட்டிய காப்பாத்தினாரு. அதை நீ மறந்துடாத. எல்லாத்தையும் அடிச்சு தூக்குடா. நிறுத்துடா. இதுக்கு மேல வந்த எங்க உடம்பு மேல ஏறித்தான் உங்க வண்டி போகணும்.
உங்க உடம்பு என்ன மெயின் ரோடா? ஆமாண்டா, மெயின் ரோடு தான்டா. எங்க மேல ஏத்திட்டு போயிடுவே நீ? ஏய் கிழட்டு பையில, மரியாதை எங்கிருந்து போயிருங்க. நாங்க ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. போயிருங்க. போங்கடா, போடா. மாட்டோம். ஏய், இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க. அண்ணகிட்டே வா. டேய், அடிடா, அடிடா. மொத்த பேரை அடிச்சு தூக்குடா. ஊர்ல ஒருத்தர் இருக்க கூடாது. காலி பண்றா மொத்தத்தையும். டேய், வெட்டிடா மொத்த பேரையும். ஒருத்தர் உயிரோட விடாதீங்க. நீங்க தான்டா பிரச்சனை பண்றானுங்க. யார் எங்க எல்லாரும் அண்ணகிட்டே பிரச்சனை பண்றான் பாடா. அடிடா. தள்ளு. எல்லாம் பின்னாடி போயிடுங்க. இல்லனா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ரவுடியா ஏத்துங்க. வாடா. இல்ல சார். வாடா. அடடா. அடியாட்களை போலீஸ் வச்சு எங்களுக்கு எந்த காலத்துலயும் படி வைக்க முடியாது. என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம். இது எல்லாத்துக்கும் அன்புக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அவன் உன்னை விட மாட்டான். எல்லாத்தையும் உடைச்சு தள்ளுங்கடா. சார், கமிஷனர் சார். சார். ஓகே சார். நிறுத்து. உங்ககிட்ட சாப்பிட்டதுக்கு நன்றி இல்லாதவன் நினைக்காதீங்க. என்ன என்னாச்சு? கமிஷனரோட ஆர்டர். இதை உடனே நிறுத்த சொல்லியிருக்கார். நிறுத்தணுமா? ஆமா, நீங்க கமிஷனர் ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கும். அன்பண்ணே, 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 நம்ம ஆளுங்கள போலீஸ்காரங்க. அண்ணே, எங்க வீடும் குழந்தைங்களும் கடவுள் துணை இருப்பார். வாங்க. புது ஆளு. இவர் பேர் தான் அன்பு. லீலா குரூப் முதலாளியோட மூத்த மகன். நான் அன்பு. அதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க போதும். அப்படி எழுதி கொடுத்துட்டு சும்மா போற கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை. போங்க. சரி வாங்கடா. அவங்கள நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க கூட்டிட்டு வந்தனால தான் அவங்களை கூட்டிட்டு போக நான் வந்தேன். கிரிமினல்களை போலீஸ் கூட்டு வந்தா அவங்கள நீங்க எப்படி தைரியமா வந்து கூட்டு போவீங்க? ராஜசேகரன் புதுசா வந்திருக்கீங்கல்ல? கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், கோயம்புடன் எத்தனையோ மார்க்கெட்டுகள் இருந்து வந்தவன்னா. பணக்காரங்க கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு நாலாந்திரமா பிஹேவ் பண்ற போலீஸ் ஆபீசர் நீ. எனக்கு பல வகையான காய்கறிகளை சேர்த்து போட்டு அவியலும் செய்ய தெரியும். அது மட்டும் இல்லாம இறைச்சி, மீன், கருவாடெல்லாம் போட்டு குருமாவும் செய்ய தெரியும். நான் சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்காக மட்டும் வந்தேன்னு நினைக்காதீங்க. இவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நிச்சயமா கூட்டிட்டு போவேன். கஸ்டடியில் எடுத்த கிரிமினல் நீ கூப்பிட்டு போவியா? அது எப்படி கூப்பிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். கஸ்டடியில் எடுத்தீங்களா? யார? அப்படியே சார் அங்கிருந்த மத்தவங்களெல்லாம் கூட்டிட்டு வரல. லீலா காலனியே அடியாளுகளை கூட்டிட்டு வந்து அழிக்க நினைச்சவனுங்க யோகியனுங்க. அவங்க வீடு அழியக்கூடாதுன்னு எடுத்து நின்ன அப்பாவிங்க கிரிமினல்ஸ். நல்லா இருக்கு. அடியாட்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை, ஐயாசாமி வேண்டான்னு தடுத்தவங்களுக்கு மாமியார் வீட்டுல விருந்து. சிவங்கிட்ட காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு விளையாடாதீங்க சார். ஷட் யுவர் பிளடி மவுத். அப்பப்பப்பப்பப்பப்ப. 8ஆம் கிளாஸ்ல படிப்பு விட்டு மூட்டை சுமக்க வந்தவன்னா இந்த இங்கிலீஷ் ஒன்று என் காதுல டைட்டா ஏறாது, கேட்காது. அதனால தான் எங்க வீட்டு பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்கோம். அங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க, அவங்களுக்கு புரியும், கேட்பாங்க. அதிகமா பேசாத, இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க எத்தனை வருஷமா சார் இந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச காலமா தானே? என்னோட 17வது வயசுல இருந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்களை காக்க பிடிக்க இல்ல, அடிதடி கலட்டா கத்து குத்துங்கிற கேஸுகளோட. இனிமே இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்காதீங்க. நேர்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க. வாங்கடா போலாம். வாங்கடா. மிஸ்டர், நீங்க பண்ற இந்த அராஜகத்தோட விளைவு அப்புறம் பார்க்க வேண்டியிருக்கும். தெரியும். இப்போ இதை என் கணக்குல எழுதிக்கங்க. வேற ஏதாவது கணக்கு இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சாமி, அதை விட்டு கொடுத்துருங்க. நேர்மையான வழியில அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கலாம், 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் தேவையா? ஹலோ, இருக்காரு, கொடுக்குறேன். கமிஷனர் ரவிசங்கர். வணக்கம் சார். சிவனா? அங்கேயே இருக்கட்டும், நான் வந்துடுறேன். சரி சார். உங்க 2 பேரோட அப்பாவும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சேர்ந்து வாங்கின இடம் அது. அதுல இவரோட இடத்தை இவர் இஷ்டப்படி ஏழைகளுக்கு கொடுத்திருக்காரு. அதுல ஒன்றும் தப்பில்லையே சிவன். இருக்கலாம் சார். அதுல ஏன் பங்கு இருக்குல்ல, அதுல நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. அந்த காலனியில நான் எதுவும் செய்ய விரும்பல சார். ஆனா எங்க லேண்டுக்கு போற வழியில தான் அந்த பொறுக்கி காலனி இருக்கு. பொறுக்கி காலனி இல்ல, லீலா காலனி. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதை தூக்கணும் சார். பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டார். நல்ல விதமா பேசி முடிக்கலான்னு நீங்க சொன்னதுனால தான் நான் வந்தேன். அதை தவிர அனாவசியமா என் குடும்பத்தை பத்தியும் எங்க அப்பா பத்தியும் கேவலமா பேசுறதெல்லாம் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. இது எப்படி பேசி சரிப்படுத்த முடியாது.
பின்ன எப்படி சரி பண்ண முடியும்? நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி தீக்கலாம். சொல்லி பார்க்கலாம், அடிச்சு பார்க்கலாம், அழிச்சு பார்க்கலாம். அதுக்கு மேல எதுவா இருந்தா அதுவும் செய்யலாம். நான் எல்லாத்துக்கும் ரெடி. காலி பண்ணிடுறேன். காசை வாங்கிட்டு அவங்களே காலி பண்ற சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது வேஸ்ட் சிவா. பணத்தை பார்த்ததும் கண்ணடிக்கிறதும் வாழை சுருட்டுறதும் ஒன்ன மாதிரி பணக்காரங்க. காசை விட நன்றி விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்க தான் காசு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. பசி பட்டினு கஷ்டப்பட்ட காலத்துல அந்த ஜனங்களுடைய குறையில நானும் எங்க அப்பாவும் கூட வாழ்ந்திருக்கோம். அந்த இடத்த நாங்க சந்தோஷமா தானம் கொடுத்தப்போ அவங்க என்னுடைய அம்மாவோட பேர் தான் அதுக்கு வச்சாங்க. அந்த பேர் இன்னைக்கு அங்க இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க சிவன், அந்த இடத்த விற்க பாருங்க. எவ்வளவு விலையா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நிச்சயமா வாங்கிக்கிறேன். நாங்க எதுக்கு விற்கணும்? நாங்க ஏன் நஷ்டம் பண்ணணும்? லீலா குரூப் அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு அடி மண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். நான் நினைச்சது அங்க நடக்கணும், நடத்தி காட்டுவேன். இதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமான்னு நீங்களே சொல்லுங்க. நான் இன்னொரு தடவை விசாரிச்சு பார்க்கறேன், அப்புறமா கூப்பிடுறேன். அது வரைக்கும் அங்க வேற எந்த நடவடிக்கைக்கும் அனுமதி கிடையாது. போதுமா? சிவா, நான் அனாவசியமா எந்த வம்பு தும்புக்கும் உங்ககிட்ட வந்தது கிடையாது. ஆனா நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கடி என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க. நானும் போகட்டும் போகட்டும் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா பேர்ல இருக்கிற அந்த இடத்துல அடிக்கடி கலாட்டான்னு இறங்கினா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதை தடுத்தே தருவேன். அது ஞாபகத்துல இருக்கட்டும். இன்னைக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல. எம்டியோட மூடு கடுகடுன்னு இருப்பாரோ இல்ல ஜாலியா இருப்பாரோன்னு தெரியல. 5-6 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாரே, அதான் ஒரு டவுட்டு. எல்லாரும் ஃபைலை எப்படிலாம் சொதப்பி வச்சிருக்கீங்களோ இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் நல்லது. என்ன சேர்த்து தான் இப்படி திருவிழா கூட்டத்தில் காணாம போன மாதிரி திருதுன்னு முழிக்காங்க சார். போங்க சார் வேலையை பார்க்க. சரிங்க சார். யார் யா புதுசா இருக்கு? நாராயணா, அண்ணா. உன் பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேண்ணா. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். சார் போயிட்டாரு. ஆ, ஆ. அந்த சூப்பர்வைசர் முருகனை கூப்பிடுங்க. முருகன் உள்ள வாங்க. என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? இல்ல, அப்பா காலையிலே ஒரு தடவை பார்த்துட்டாரு. ரொம்ப நாளாச்சு பார்த்து இழைச்சிட்டீங்களோன்னு தான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். எப்படி இருக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம்? நடக்குது சார். அது நம்ம பஸ் நடக்குதா? ஓடுறது இல்லையா? ஓடுது. இல்ல, இந்த ஒரு வாரத்துல எத்தனை ட்ரிப்பு முடங்குச்சு? பாலக்காடு, வயநாடு, வேலூர், இந்த 3 இடத்துல ஓடல. வண்டி எல்லாம் வழியில நிக்குது. என்ன முருகா? அது சில வண்டிங்க ரிப்பேர் சரி பார்க்கல. காரணம் 1000 இருக்கும். உங்களுக்கு தெரியாதா சாமி? இல்ல. மங்களாபுரத்துல இருக்கிற எனக்கே தெரிஞ்சிருக்கு. முருகா, எங்க அம்மா பேரை தயவு செய்து கெடுக்காதீங்க. புரிஞ்சுதா? அது என்னையா அது? கலெக்ஷன் பண்றதுக்காக மட்டும் இல்ல பஸ் சர்வீஸ். என்ன சாமி சர்வீஸுக்கு தமிழ்ல? சேவை. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. வேற வாகனங்களே போக முடியாத வயநாடு, வேலூர் பகுதிகளில் நிறைய ஜனங்க லீலா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லீலா வராதனால வேலைக்கு போக முடியல, லீலா வராதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, லீலா வராதனால ஏமாந்து போயிட்டோன்னு ஜனங்க சொல்றாங்க. இப்படி லீலா லீலான்னு ஜனங்க சொல்றது எங்க அம்மா பேர் தானே இல்ல? ஆமா சார். அப்படி நான் சுருக்கமா ஊர் ஜனங்கள்லாம் லீலா லீலான்னு எங்க அம்மா பேரை திட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க. நான் ஒர்க் ஷாப்க்கு வரேன், நீ போ. சரிங்க சார். சாமி, உங்க பேரு கணபதி தானே? அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல என்ன அப்படித்தான் கூப்பிட்டாங்க. ஏன் மாத்தணுமா? இல்ல, முருகனை போன்னு சொல்லும்போது சாமி நீங்களும் கிளம்பிட்டீங்க, அதான் கேட்டேன். கணபதியும் முருகனும் சகோதர தெய்வம் தானே, அதனால தெரியாம. இனிமே தெரிஞ்சுப்பாங்க. போங்க.